இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரும்பு ஜூஸ் மிஷினில் வந்து ஒருத்தர் வந்து விரலை வந்து விட்டுட்டு இருக்காரு. ஒரு விரல் வந்து ஃபுல்லாக நசுங்கிட்டு இருக்கு, 2 விரல் வந்து அடிபட்டு இருக்கு. ஸோ பக்கத்தில் இருக்க சவிதா காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெஸிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சர்ஜரியும் முடிஞ்சிருக்கு. டாக்டர்ஸ் வந்து வெளியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஷண்ட் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் எல்லாமே ஷாக். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து கையில் மட்டும்தான் வந்து அடிபட்டிருக்கு. நல்லா தான் நடந்து போயிருக்காரு. நடந்து போயிட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்ஜரின்னு சொன்ன பிறகு இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் சடனாக வெளியில் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னால் எல்லாருமே ஷாக்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கு கேட்டதுக்கு வந்து ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அவர் வந்து அட்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பிளட் டெஸ்ட்டை வந்து செக் பண்ணுங்கள். ஒன்று. இன்னொன்று வந்து சிசிடிவி கேமரா கண்டிப்பாக ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கும். அந்த சிசிடிவி கேமரா வந்து கொடுக்க சொல்லுங்கள். ஓகே, அப்புறம் அந்த டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். அவங்கள வந்து மீடியாவுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுலேருந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் அனஸ்தீஷியா கொடுத்த டாக்டர்ஸை மெயினாக விசாரிக்க சொல்லுங்கள். ஏன்னா தேர் இஸ் அ சான்ஸ் அனஸ்தீஷியா வந்து எக்ஸீட் ஆனாலும் இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு கை விரலில் அடிபட்டு சர்ஜரினால ஒரு உயிர் போகுமானா இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஓகே, இப்படி தான் ரீசெண்டாக வந்து பிவல் ஹாஸ்பிட்டல்லையுமே ஒரு போஸ்ட் பார்த்தேன். பேஷண்ட் வந்து இறந்துட்டுருக்காங்க. அவங்களுமே வந்து லைக் மைனர் சர்ஜரி கையில் தான் பண்ணியிருக்காங்க. பேஷண்ட் இறந்துருக்காங்கன்னு. ஸோ மெயினாக வந்து சர்ஜரி பண்ண டாக்டர்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வைட்டல்ஸ் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கன் வந்து டக்குன்னு ஃபெயிலியர் ஆகாது. ஸோ ஆர்கன் ஃபெயிலியர் வந்து பிளட் டெஸ்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும். லைக் அப்புறம் ஆர்கன் ஃபெயிலியர்னு எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, லைக் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டா, இல்லை வந்து ஆர்கன் இதை ஸ்கேனா, இல்லை வாட் எதை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் வாங்குங்க. ஸோ அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அனஸ்தீஷியா அதை வந்து செக் பண்ண சொல்லுங்கள். அண்ட் சிசிடிவி கேமரா. ஓகே, அண்ட் டாக்டர்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். என்ன நடந்துச்சு ஃப்ரம் அட்மிஷன் டில் எண்ட் என்ன நடந்துச்சுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். அதை வச்சு டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ.